ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்திவன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க தி பால்கன் லைன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இந்த படத்தை ஆண்ட்ரி வோல்கன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஆண்டன், மெலினா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 1999 பாத்தீங்கன்னா யெகோஸ்லாவியால ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்டா இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்டு ஆர்மி ஃபுல்லாவே அந்த ஊரை விட்டு வெளியேறாங்க. அந்த ஊரை ஃபுல்லாவே யூசிகே பயங்கரவாதிகள் கைப்பற்றிடுறாங்க. அவங்க அந்த நகரத்துல திருட்டு, கற்பழிப்பு அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு ரஷ்ய போர் வீரர்கள் அந்த நகரத்தோட ஏர்போர்ட்டை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இது ஒரு வார் ஆக்ஷன் படம் தான், ஆனாலும் அந்த ஸ்டோரி பிளாட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சூப்பரா தத்ரூபமா இருந்தது. அதே மாதிரி அதுக்கு இவங்க யூஸ் பண்ணிருக்க விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே இருந்தது. ஒரு கன் ஷாட்னாலும் அதை பக்காவா பண்ணிருந்தாங்க. ஒரு பாம் பிளாஸ்ட்னாலும் அதை சூப்பராவே காமிச்சிருந்தாங்க. கேரக்டர் ரைட்டிங், முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப டீசென்டாவே இது எடுத்திருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் பயங்கர சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தது. ஓரளவு படம் இன்ட்ரெஸ்டிங்காவே போனாலும் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேல போகுது. என்ன கொஞ்சம் கட் ஷாட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.